வணக்கம்ங்க. அ இந்த பதிவு வந்து நான் போட வேண்டாம், போட வேண்டான்னு தான் இருந்தேன். ஏன் அப்டின்னா, ஹர்ஷித் கேரளா 1½ வயசு பையன். அவன் இறந்தது தொடர்பா. இத பேசுறதுக்கு மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அந்த பையனோட 2 கையும் உடைஞ்சு மாவுக்கட்டு போட்டிருக்கும்போது, அந்த குழந்தையோட அம்மா அவளையெல்லாம் அம்மான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. ஒரு அம்மாவா இருந்துக்கிட்டு எனக்கு வந்து அவள அந்த வார்த்தைய சொல்லி அழைக்கவே, அந்த நாய் கேடுகெட்ட நாய். நாய் கூட நன்றி உள்ள ஜென்மங்க. அந்த ஒரு அவள என்ன சொல்றதுன்னே தெரில. அந்த மாரி ஒரு மிருகம். அந்த மிருகம் சிரிச்சுக்கிட்டே வாயில உள்ள 32 பல்லும் தெரியிற மாதிரி அந்த யூடியூபருக்கு ஒரு பதிவ குடுக்குது. என்ன சொல்லுது அப்டின்னா, "சைக்கிள்லேருந்து விழுந்துட்டான்" அப்படின்னு சொல்லுது அந்த நாயி. அப்படியே இருக்கட்டும். நல்ல தாய்மார்கள பார்த்துருக்கீங்களா? தான் குழந்தை லேசா கீழ விழுந்துட்டா கூட துடிச்சு, "ஐயய்யோ! என் பையன் விழுந்துட்டானேன்னு" அவன் நல்லா இருப்பான். அந்த குழந்தை நல்லாயிருக்கும். ஆனா, அந்த அம்மா முகத்துல 1008 கவலைகளும், கண்ணீரும் என் பிள்ளைக்கு என்னாச்சோங்கிற வேதனை இருக்கும். ஆனா, இந்த நாய்க்கு அதுக்கு பேர் அகிலா. அந்த நாய்க்கு, அந்த மிருகத்துக்கு 32 பல்லும் வெளியில தெரியுது. அந்த குழந்தையோட முகத்த எல்லாரும் பார்த்துருப்போம். இது புதிய செய்தி இல்ல. அந்த குழந்தையோட முகத்துல எப்பவுமே ஒரு குழந்தை எப்படின்னா, எவ்வளோ அடிச்சாலும், திட்டினாலும், பேசினாலும் அடுத்த நிமிஷம் வந்து கட்டிப்பிடிச்சு அம்மான்னு சிரிக்கும். ஆனா, அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. ஆனா, அது முகத்துல எவ்ளோ வேதனை, எவ்ளோ சோகம். அந்த சிரிப்பு குழந்தைங்களுக்கே இயல்பா எதையாவது பார்த்தா சிரிப்பு வரும். அந்த எதுவுமே இல்லாம அந்த குழந்தை இருந்தது வந்து அப்படியே மனச பிடிச்சு புழிஞ்சு உலுக்கிட்டு எல்லாரையும். எங்க போயிட்டுருக்கு? சமூகம் எத நோக்கி போகுது? அப்படி பார்த்துக்க விருப்பம் இல்ல அப்படின்னா, "நீ எல்லாம் ஏன் குழந்தை பெத்துக்கிற? உனக்கெல்லாம் எதுக்கு? தேவையில்லையா? நீ கருவிலேயே கலைச்சிருக்கலாம். அத கூட செஞ்சிருக்கலாம்." இன்னைக்கு அதுக்கு நரக வேதனைய குடுத்து, அந்த நாயோட அந்த சைக்கோ நாயோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு அப்பாவியான உயிர பலி குடுத்துட்டு, அதுக்கு ஏக்கம் இல்ல. ஆனா லட்சக்கணக்கான அந்த குழந்தைக்கு பிஞ்சுக்கு தெரியாது அவங்க அம்மா மட்டும் தான் அப்படின்னு, லட்சக்கணக்கான அம்மாமார்கள் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஹர்ஷித், நீ போனது சரிதான். ஏன்னா, அவங்க கூட நீ வாழ்றது சரியில்ல. என்ன ஒண்ணு, போன நீ முன்னாடியே போயிருக்கலாம். இவ்ளோ வேதனைய அனுபவிச்சு போயிருக்க வேண்டியதில்ல.